ஒற்றுமையாக ஒருமனதாக கன்னியாகுமரியிலும் காங்கிரஸ் வர வேண்டும், தமிழ்நாடு முழுவதும் இந்திய கூட்டணி வெல்ல வேண்டும், மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று ஒரே நோக்கத்துடன் செயல்படுகின்றனர். இந்த தலைவர்கள் மேடையில் இருக்கிறது போல் நீங்களும் தலைவராக ஒரு புதிய இந்தியாவை நாம் உருவாக்கலாம். ராகுல் காந்தி தலைமையில் நம்ம ஆட்சி அமைப்போம், மக்கள் ஆட்சியை கொண்டு வருவோம் என்று சொல்கிறோம். இப்போ எல்லாரும் தெரியும் பாஜக அரசு என்ன மாதிரி ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறது. காங்கிரஸ் இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால், அதாவது நம்ம சும்மா பொய் சொல்றது இல்லை, இது நியாயமான மேனிஃபெஸ்டோ, மக்களின் மேனிஃபெஸ்டோ. 30 லட்சம் வேலைகள், பட்டதாரிகளுக்கு வேலை, பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு வேலை, இதை படித்த பட்டதாரிகளுக்கு 1 லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு, விவசாய பொருட்களுக்கு தரமான விலை எம்எஸ்பி, அது மட்டும் இல்ல பல நலத்திட்டங்களை கொடுத்திருக்காங்க. இந்த மேனிஃபெஸ்டோ நிறைய 100 நாள் வேலை வாய்ப்பை ஊதியத்தை 400ஆக வைத்திருக்கிறார்கள். ஏன்னா இப்போ கிராமப்புறம் முழுவதும் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு பயன்பெற்ற பெண்களில் ஏராளம் மக்கள் அதை 100 நாட்களை 180 நாட்களாக மாற்றவும் என்று நமது தளபதி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஊதியத்தை 400 ஆகவும் என்று ராகுல் காந்தி கூறியிருக்கிறார்கள். இரண்டுமே நடக்கும், ஆட்சிக்கு வருவோம், மாற்றத்தை தருவோம் என்று இருக்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் ஒரே என்னன்னா, இப்போ தேர்தல்கள் மிக 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 சொல்றீங்க. நம்ம பூத் லெவலில் இருக்கிற நீங்க தான் எல்லாருடைய வாக்குகளை சேகரிக்க வேண்டும். ஒரு மனதாக ஒவ்வொரு வீடுகளிலும் சென்று நீங்கள் நமக்காக வாக்கு சேகரிக்க வேண்டும். எல்லாரையும் எலெக்ஷனுக்கு ஓட்டு போட வேண்டும். நிறைய பேர் வீட்டில் 2 பேர் தான் ஒருத்தர் போட்டா போதும் அப்படின்னு இல்லாம எல்லாரையும் போட வைக்கணும். பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் ஓட்டு போட்டாங்க நீங்க ஒரு செக் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த தேர்தலில் எப்படி பாரத் ஜோடோ ராகுல் காந்தி காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் நடந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்தி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாரோ, அதே போல் பாஜக அரசை தூக்கி இருந்து காங்கிரஸ் ஆட்சி கொண்டு வந்து உங்களுடைய ஒத்த ஓட்டு அதுக்கு காரணமாக நான் ஒருத்தர் ஓட்டுல என்ன இருப்பது நினைக்காம என்னுடைய ஒரு ஓட்டு இந்த மாற்றத்தை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தது நீங்களாம் எண்ணி வேலை செய்ய வேண்டும். மீண்டும் உங்களுக்கு சேவை செய்ய வாய்ப்பினை கொடுக்க வேண்டும். எப்படி என் அப்பாவுக்கு பேர் ஆதரவு கொடுத்திருந்தோம், அவர் மறைந்த பின்பு எனக்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்திருந்தோம். மீண்டும் உங்களுடன் சேர்ந்து உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களோடு எப்போதும் படிப்புரிய காத்திருக்கிறேன் என்று கருத சொல்கிறேன். விமர்சனங்கள் வைக்கிறார்கள், நான் ஒரு தரப்பை இதை சொல்லியாக வேண்டும். சொல்லியிருக்கிறார்கள். உண்மையை சொல்ல நான் பார்ட் டைம் தான், 5 வருஷ காலத்தில் 2 வருஷம் தான் இருந்திருக்கிறேன். இந்த வாட்டி என்னை ஜெயிக்க வச்சு நான் ஃபுல் டைமாக ஆயிடுவேன். அதனால நம்ம ஃபுல் டைம் எப்படி இருக்க வேண்டும், மக்களாட்சியை கொண்டு வருவோம், இந்திய கூட்டணி வெல்ல வைப்போம். மறந்துடாதீங்க, கை சின்னத்து பார்க்க எல்லா இடமும் கேட்டு நன்றி கூறுகிறேன். தேர்தல் பொறுப்பாளராக எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்ற என்னோடு பாராளுமன்றத்திலே சிறந்த